என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வெறுப்பாக உள்ளது. உன் மீது எனக்கு வெறுப்பாக உள்ளது. ஏன் தெரியுமா? எத்தனை முறை சொல்வது, நான் சொல்வதை கேளு 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 என்று. ஆனால் ஒரு முறை கூட நான் சொல்வதை கேட்பதே இல்லை. உன் இஷ்டத்திற்கு இருக்கிறாய். உன் இஷ்டத்திற்கு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்கிறாய். ஆனால் ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டது என்றால் என்னிடம் ஓடி வருகிறாய். தங்கமே, வாழ்வில் நீ சுமந்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் என்னென்ன வழிகளை தரும் என்பது எனக்கு கட்டாயமாக தெரியும். நான் எத்தனை முறை சொன்னாலும் அதை நீ காது கொடுத்து கேட்பதாக இல்லை. அப்படியே நான் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டேன் ஆனாலும் அதை அப்படியே கேட்கிறாய். அந்த நிமிஷமே அப்படியே அந்த நொடியே மறந்துவிட்டு அடுத்தது ஒரு வேலைக்கு போய்விடுகிறாய். நான் ஒரு விஷயத்தை உன் காதில் வந்து போடுகிறேன் என்றால் அது சாதாரணமானது கிடையவே கிடையாது. உனக்கு அதை கடைசி வரைக்கும் நீ ஞாபகம் வைத்திருக்க வேண்டும் என்பது மட்டும்தான். உன்னுடைய இந்த சில அஜாக்கிரதையாக சில விஷயத்தை நீ பொறுப்பே இல்லாமல் செய்வதனால்தான் சில விஷயங்கள் உனக்கு தவறாக நடக்கிறது. காலம் முழுவதும் நான் இருப்பேன். ஆனால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு விஷயத்தை உனக்கு நான் சொல்லி சொல்லி கொடுப்பேன். சொல்லி சொல்லி கொடுத்து கொடுத்தான் இருக்கிறேன். ஆனால் நீயோ சில சமயம் சாய் சொல்லிவிட்டார், இனிமே நம் வாழ்வில் இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்பார். ஆனால் அதற்கு பிறகு அந்த விஷயத்தை மறந்து விடுவார். சொல்ல போனால் என்ன விஷயங்கள் தெரியுமா? யாரிடம் பேச வேண்டும், யாரிடம் பேசக்கூடாது, அது போன்ற விஷயங்கள். எந்த ஒரு விஷயத்தை நீ செய்ய வேண்டும், எந்த ஒரு விஷயத்தை நீ செய்யக்கூடாது என்ற விஷயங்கள் எல்லாம் நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன். முக்கியமாக எந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் எந்த ஒரு காரியத்தில் இறங்க வேண்டும், எல்லா விஷயத்தையுமே உனக்கு நான் சொல்லி இருக்கிறேன். ஆனால் எதையுமே காதில் வாங்குவதாகவே இல்லை. எல்லாத்திலும் மறக்கிறாய். இல்லை என்றால் பரவாயில்லை, இந்த ஒரு வாட்டி செய்துவிட்டு அடுத்த ஒரு வாட்டி மாற்றிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாய். மாற்றங்கள் எப்பொழுதும் எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? நீ என்ன விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை மறக்கக்கூடாது. நான் என்ன விஷயத்தை சொல்கிறேன், இந்த விஷயத்தை செய், இந்த விஷயத்தை செய்யாதே என்று சொல்கிறேன் என்றால் அந்த ஒரு விஷயத்தையும் மறக்கக்கூடாது. ஞாபகத்தோடு தான் செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒரு அப்பாவாக இருந்து நான் உனக்கு இவ்வளவு தூரம் வந்து இறங்கி வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயம். நீயே சொல் பார்க்கலாம். காலம் முழுவதும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒரு பொழுதும் கிடையாது. யோகமானது எப்பொழுதாவது தான் தங்கமே வரும். அதை தெரிந்து கொள். யோகத்தை எப்பொழுதும் மனதிலேயே வைத்துக் கொள்ளுங்கள். காலம் முழுவதும் நான் இருப்பேன். கவலைப்படும் அளவுக்கு வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து விடாது. குறைந்தபட்சம் உன்னுடைய வாழ்வில் நீ அமைதியாக இரு. அமைதியாக என்றால் என்ன? எல்லா விஷயத்திற்கும் அமைதியாக இரு என்று சொல்லவில்லை. நான் ஒரு விஷயம் உனக்கு செய்து தருகிறேன் என்று சொல்லிவிட்டேன். ஆனால் பொறுமையாக இருந்து இந்த சாய் சொல்லும் வரைக்கும் பொறுமையாக இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். தங்கமான பிள்ளைக்கு இனிமேல் வரும் ஒவ்வொரு காலமும் இன்பமான காலங்களாகவே இருக்கட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். தொழிலால் முன்னேறுவாய். பல வசதிகளும் பல வாய்ப்புகளும் நிறைய வரும். நீ தேவைப்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கட்டாயமாக உன்னிடம் வந்து கொடுப்பேன். காலம் முழுவதும் உனக்கு துணை, உனக்கு பாதுகாப்பு, அனைத்து வசதி வாய்ப்புகள் அனைத்தும் என்னிடமிருந்து தாராளமாக உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்து கொண்டே இருக்கும். நிறைய பேர் சொல்லலாம், உன் காது படவே நிறைய பேர் சொல்லியிருக்கிறார்கள், சாய் தான் உனக்கு எதுவும் செய்யவில்லையே, சாயை ஏன் நீ வணங்குகிறாய், சாய் எதற்காக நீ வணங்க வேண்டும் என்றெல்லாம் உன்னை எத்தனையோ பெயர் எத்தனையோ விதமாக பேசி இருக்கிறார்கள். ஆனால் எதையுமே நீ காதில் வாங்காமல் இன்று வரைக்குமே என்னையே வணங்கி கொண்டு சாய் செய்வார், சாய் எனக்காக இருக்கிறார், சாய் செய்வார் என்று நீ நம்புகிறாய் பத்தியா? நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் நான் முழுமையாகவே இருந்து அனைத்தையும் காவல் காப்பேன். எனக்கு என்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், அது மட்டும்தான் முக்கியம். என்னுடைய பிள்ளைகள் இன்பமாக இருக்க வேண்டும். காலப்போக்கில் எல்லா விஷயத்தையும் என்னுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசையே. புரிந்து கொள். நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். தேவையில்லாத சில விஷயங்களை பற்றி யோசிக்க வேண்டாம்.
அழகான நிறைய விஷயங்கள் நடப்பதற்காக உன் வாழ்க்கையில் ஏற்பாடுகளோடு இருக்கிறது. சரி, இதுவரைக்கும் நடந்தது நடந்துவிட்டது, மறந்தது மறந்து விட்டாய். ஆனால் இனிமேலாவது வாழ்க்கையில் எது எது செய்ய வேண்டும், எந்தெந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்பதை யோசித்து செய். கட்டாயமாக வெற்றிகள் கிடைக்கும். காலம் முழுவதும் எல்லா விஷயத்தையும் மறந்துவிட்டு இருக்காது. ஞாபகம் வைத்துக்கொள், எல்லா விஷயத்திற்கும் நீதான் பொறுப்பு. எல்லா விஷயத்தையும் தெளிவாக செய்ய வேண்டும். எல்லா விஷயமும் நம் வாழ்வில் கட்டாயமாக பொறுப்பாக இருந்து செய்ய வேண்டும் என்று நினைத்துக்கொள். உனக்கு இன்று மட்டுமல்ல, என்றும் என்றென்றும் இனிமேலாவது எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வைத்துக்கொள். நான் என்ன சொல்ல வருகிறேன், என்ன ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன் என்பதை அனைத்தையும் ஞாபகம் வைத்துக்கொள். நீ நிச்சயமாக உன் குடும்பத்திற்கு ஒரு முக்கியமான ஆள். நீயே இவ்வளவு சுதாரிப்பு இல்லாமல் அலட்சியமாக உன் வாழ்க்கையில் இருந்தால் என்ன அர்த்தம் சொல் பார்க்கலாம். நம்பிக்கை வை, எது நடந்தாலும் கட்டாயமாக நல்லது நடக்கும். இந்த சாய் நிச்சயமாக எல்லா விதத்திலும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி உனக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து தருவேன் என்று நம்புங்கள். நம்பினால் மட்டும்தான் நான் என்ன செய்ய வருகிறேன், என்னென்ன விஷயத்தை உங்களுக்கு தருகிறேன், தரப்போகிறேன் என்பதும் உங்களுக்கு புரியும். புரிகிறதா? நல்லது நடக்க வேண்டும் என்றால் சுற்றி முற்றி என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா தங்கமே? சுற்றி என்ன நடக்கிறது, அது நல்லதா கெட்டதா? உன்னுடைய பக்கத்தில் என்ன நடக்கிறது, அது நல்லதா கெட்டதா என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதுவரைக்குமே நீ எந்த ஒரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் மன வருத்தத்தை தருகிறது. இனிமேலாவது யார் என்ன பேசுகிறார்கள், என்ன விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள், எல்லா விஷயத்தையும் புரிந்து கொள், தெரிந்து கொள். காலம் முழுவதும் இந்த சாய் உனக்கு இருப்பேன். இன்று மட்டுமல்ல, என்றுமே உனக்கு வாக்கு கொடுத்து கொண்டு எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருந்து கொண்டே இருப்பேன். இன்று நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தையே கொடுப்பேன். உன்னுடைய வாழ்வில் கனவாக யோசிப்பது அனைத்தும் கனவாக போய்விடுமோ என்று நினைக்கிறாய். கண்டிப்பாக அப்படி கிடையாது. கனவாக எல்லாம் போகாது. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ சுமந்து கொண்டு இருக்கும் ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கும். இந்த சாய் அப்பாவாக இருந்து எல்லா விதத்திலும் உனக்கு துணையாக இருந்து உன்னை காவல் காத்து கொண்டு இருக்கிறேன் அல்லவா? அது உண்மை என்றால் நடக்கும். நல்லது மட்டுமே செய்யும் இந்த சாய் நிச்சயமாக காலம் முழுவதும் உன் கூடவே இருப்பேன். எந்நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.